தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த நிலையில் தங்கம் வாங்கும் கனவு தங்களுக்கு எட்டாக்கணியாக மாறியுள்ளதாக நடுத்தர மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்கத்தை கடைகளில் காட்சி பொருளாக மட்டுமே பார்க்க முடியும் என நெல்லைவாசிகள் கவலையுடன் கூறியுள்ளனர். ஆக்சுவலாக இன்றைக்கி தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9290 ரூபாய். மழை அளவுக்கு அப்படி ஜெட்டு வேகத்தில் தங்கம் விலை கூடிட்டே போகுது. ஏழைகளுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஏழைகளுக்கு எல்லா விஷயமுமே எட்டாக்கனியாக இருக்குது. அது தங்கங்கிறது இனிமேல் கனவுல மட்டும்தான் நினச்சி பார்க்க முடியுமோ அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்துக்கள் முறைப்படி 1 கிராம் தங்கமாவது, தாலிக்கு தங்கம் பொட்டு தங்கமாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த விலையேற்றத்தை பார்த்தா திருமாங்கல்யத்துக்கு தங்கம் கூட வாங்க முடியாது, 1 கிராம் கூட வாங்க முடியாது. 9290 ரூபாங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த நிலமையில் போனால் இனிமேல் தங்கத்தை ஷோகேஸில் மட்டும்தான் ஏழைகள் போய் பார்க்க முடியும். ஏன்னா தங்கம் விலை கூட கூட தங்கம் வச்சுருக்கிறவங்க யாராவது அந்த ஜுவல்லரியை வியர் பண்ணிட்டு போனால் கூட திருடர்களும் கூட்டிகிட்டே போகிறாங்க. இன்றைக்கி தங்கத்து விலை ஏறிக்கிட்டே போயிருக்கு. 9000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா 10,000 தாண்டுங்கிறான். ஏழை மக்கள் சின்ன அளவில் கூட தங்கம் வாங்க முடியாது, ஒரு காதுக்கு ஒரு கண்ணு போட முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட பெண்கள் தாலிக்கு கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி தங்க ரேட்டு கூடிக்கிட்டே போகுது. இன்னும் கூட தான் செய்யுன்னு சொல்கிறாங்க. இதை இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் மக்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள மாதிரி எளிமையான விலையில் தங்கத்தை விலை குறைச்சி கொடுக்கணும். அப்படின்னா தான் மக்கள் தங்கத்தை சேமிக்க முடியும். தங்கத்தை சேமிக்கிறதுனால அவங்க முன்னேறது மட்டும் இல்லாமல் நாட்டோட பொருளாதாரமும் முன்னேறும். தங்கத்தின் விலை அதிகமாகிட்டு இருக்குது. இப்போது பணக்காரங்க தான் வாங்கி போட முடியும், பாவப்பட்டவங்க ஒருத்தரும் வாங்கி போட முடியாது. தங்கத்தை பணக்காரங்க தான் வாங்கிக்க முடியும். பாவப்பட்டவங்க என்னத்தை போட போகிறாங்க?